தமிழ் இலக்கணம் நம்ம அடுத்து பார்க்க போற சப் டாபிக் உட்பிரிவு இடம். ஓகே, இடம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம தலைப்பு திணை பால் எண் இடம், பெயர்ச்சொல் சாப்டர்ல வரக்கூடிய இடம். இடம்னா என்ன? அதாவது தட் இஸ் நார்மலா ஒரு பிளேஸ் சொல்கிறோம் இல்லையா? பிளேஸுங்கும் போது எதை லொக்கேட் பண்ணுறோம்? எங்கள் இருப்பிடம்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதோடைய பொசிஷன். ஓகே, ஸோ இடம்ங்கிறதுல தட் இஸ் எழுவாய் பயனிலை ஏற்கனவே நம்ம பார்த்ததில்ல. இப்போது நான் வரைந்தேன், நான் வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறேன், அவள் பாடம் கவனிக்கிறாள். சரிங்களா? ஓட்டுநர் ஊர்தியை ஓட்டுகிறார். ஓகே, ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, தட் இஸ் இடம். இதுவும் நான் இங்கிலீஷ் கிராமரோட தொடர்பு படுத்தி சொல்கிறேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இது நம்ம இங்கிலீஷ் கிராமரில் படிக்கக்கூடிய. அதுதான் தமிழில் இங்கே தன்னிலை, முன்னிலை, படர்க்கை. ஓகே, ஸோ தட் இஸ் தன்னிலை. ஓகே, தன்னிலையில் தன்னிலை ஒருமை, தன்னிலை ஒருமை பகுதி என்னவா இருக்கும் அப்படின்னா நான். தன்னிலை அப்படிங்கிறது என்ன மட்டும் மென்ஷன் பண்ணுறது நான். ஓகே, தட் இஸ் செல்ஃபிஷ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னிலை செல்ஃபிஷ் நான். தன்னிலையில் பன்மை ஒருமைனா நாங்கள். we are Indians. okay, we are students, we are teachers. okay, so that is தன்னிலை. தன்னிலை உணர்த்தக்கூடிய வார்த்தை நான். ஓகேங்களா? இது வந்து தன்னிலையில் ஒருமை சிங்குலர். அடுத்து தன்னிலையில் பன்மை எல்லாமே. அதாவது அதுதான் நான் சொன்னேன், திணை பால் எண் இடம், தி பா ஏ இ, அந்த 4 டேர்ம்ஸும் எல்லாத்துலேயும் தொடர்பு படுத்தி தான் வரும். இப்போ இங்கே நான்கிறது ஒருமை. சரிங்களா? பெயர் சொல்ல. அடுத்து இப்போ இதோட பன்மை நாங்கள். நாங்கள். ஓகேங்களா? அடுத்து இது வந்து தன்னிலை நான், நாங்கள். அடுத்து முன்னிலை. முன்னிலைனா என்ன? அதாவது என்னை பற்றி எங்களை பற்றி பேசுறது. அடுத்து முன்னிலைனா நமக்கு முன்னாடி விரலை காட்டி பேசுறது. ஓகே, நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க? அப்போ நீ. சரிங்களா? அப்போ முன்னிலையில் ஒருமை நீ. சரிங்களா? முன்னிலையில் பன்மை தட் இஸ் பலர்பால் நீங்கள். நீ, நீங்கள். ஓகேவா? அடுத்து படர்க்கை. படர்க்கை அப்படிங்கிறது, படர்க்கைங்கிறது நான் நீ முடிஞ்சிருச்சு. நான் நாங்கள், நீ நீங்கள். அடுத்து இது முன்னாடி அடுத்து என்ன சொல்லுவோம்? அவன் அவள் அது. ஓகே, அதுக்கு அடுத்து உள்ள பர்சன்ஸ் யாரு? அவன் அவள் அது. ஓகேவா? ஸோ படர்க்கையில் ஒருமை அவன் அவள் அது. ஓகே, ஸோ இதை ப்ளூரலாக மாற்றும் போது அவர்கள். ஓகே, அடுத்து அதுங்கிறது அவைகள். ஓகேங்களா? ஸோ இதுதான் இடம், இடத்தை குறிக்கிறது. அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னிலை ஒருமை நான், தன்னிலை பன்மை நாங்கள், முன்னிலை ஒருமை நீ, முன்னிலை படர்க்கை நீங்கள். அடுத்து படர்க்கை முன்னிலை, படர்க்கை அவன் அவள் அது. அப்போ படர்க்கையின் பன்மை பகுதி அவர்கள் அவைகள். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி வந்து இப்போ இந்த நான் நீ இதை வச்சு வாக்கியம் எழுதும் பொழுது, அப்போ ஒரு சென்டென்ஸில் அந்த திணை பால் எண் இடம் எல்லாமே எப்படி மென்ஷன் ஆகி வருது, குறிப்பிடப்பட்டு சொல்லப்படுது. தென் அந்த விகுதி எப்படி மாறும், நானுன்னு வரும் பொழுது எப்படி வாக்கியம் வரும், நீங்கும் போது எப்படி வாக்கியம் வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வாக்கியமும் ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடம் தன்மை முன்னிலையில் எப்படி வாக்கிய அமைப்பு, சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இடம் அப்படிங்கிறது எப்படி வந்து மாறுபடும். சரிங்களா? இப்போ இங்க நான் நான் படித்தேன், படித்தேன் இதான் வாக்கியம். ஓகேங்களா? இங்க எழுதுறது விகுதி. இங்க வந்து ஒருமைப்பன்மை, அதாவது என்.
ஓகே, இங்கே நம்ம எழுதியிருக்கிறது இடம், இங்கே விகுதிங்கிறது எதா வருது, அடுத்து என் அது ஒருமையா பன்மையா அப்படிங்கிறது இதை தான் மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் தி பா ஏ இ அந்த ஃபார்முலா படி நம்ம எழுத போகிறது. அதாவது திணை பால் என் இடம், திணை பால் என் இடம், இந்த சூத்திரம் சொன்னேன் இல்லையா, இதை அப்ளை பண்ணி எப்படி எழுதலாம். நான் படித்தேன், அப்போது இங்கே விகுதி அப்படின்னா இந்த படித்தேன் இருக்கிற தட் இஸ் ப்ரெடிகேட், இது எழுவாய் பயனிலை. பயனிலையின் விகுதி என்ன அப்படின்னா இப்போ தேன். இப்போ இதை பிரித்து எழுதணும்னா இத் கூட்டல் ஏன், அப்போ விகுதிங்கிறது ஏன். ஓகேங்களா. என் என்ன, என்ன இது வந்து ஒருமையா பன்மையா, அப்போ நான்கிறது என்ன சொல்லியிருக்கேன், அதாவது ஒருமை, அப்போது ஒரு ஆள் தானே இருக்கும், தட் இஸ் ஒருமை சிங்குலர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள், நாங்கள் படித்தோம், நாங்கள் படித்தோம். அப்போ இந்த பயனிலையில் உள்ள விகுதி என்னன்னு கேட்டோம்னா இத் கூட்டல் ஓம், அப்போ விகுதி இங்கே என்னவா இருக்கும், ஓம். இது எண் வந்து ஒருமையா பன்மையானா இது பன்மை. ஏன்னா நாங்கள், நாங்கள் மாணவர்கள், நாங்கள் கலைஞர்கள், நாங்கள் நடிகர்கள், அப்போது இது வந்து நிறைய பேரை சொல்கிறது. ஸோ தட் இஸ் பன்மை. அப்போ ஒரு இடம் ஒரு வாக்கிய அமைப்பில் அதோடைய பயனிலையில் விகுதி பகுதியை வச்சு அதோடைய திணையையும், ஓகே, திணையையும் பால் தட் இஸ் ஆண் பாலா பெண் பாலா, அடுத்து எண் மற்றும் இடம், இந்த நாளையும் அந்த வாக்கியத்தில் நம்ம சொல்லணும். அதுதான் பெயர்ச்சொல். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு அடுத்து நாங்கள் படித்தோம், இதில் இப்போ திணைங்கிறது உயர்திணை. ஓகே, நாங்களுங்கும் போது மென்ஷன் ஆயிடுச்சு இல்லையா, மனிதர்கள் மற்றும் தேவர்கள். அடுத்து பால்ங்கிறது இப்போ இங்கே நாங்கள்ங்கிறதுல சிலது மென்ஷன் ஆகலை, இது வந்து ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம். அடுத்து எண்கிறது இங்கே என்ன குறிக்குது, பன்மை. இடம்ங்கிறது இது வந்து தன்னிலை. ஓகேங்களா. ஸோ நான் நாங்கள். அடுத்து நீ படிப்பாய். அப்போது இந்த பாய்ங்கிறது நம்ம பிரித்து எழுதணும்னா இப்பு கூட்டல் ஆய், அப்போது அந்த விகுதி ஆய். ஓகே, நீ படிப்பாய், ஆய் தான் விகுதி. அடுத்து எண் வந்து ஒருமை. ஓகேங்களா. அடுத்து நீங்கள், அடுத்து நம்ம எழுதுறது நீங்கள் படிப்பீர்கள், படிப்பீர்கள், அப்போ விகுதி இங்கே வந்து கள். ஓகேங்களா. எண் வந்து பன்மை, நீங்கள்ங்கிறது நிறைய மென்ஷன் ஆகுது இல்லையா. தென் நீங்கள்ங்கிறது இங்கே பன்மையிலையும் வரும் ஒருமையிலையும் வரும். இப்போ ஆசிரியரை மென்ஷன் பண்ணும்போது இவங்க வந்து உயர்திணை இல்லையா, அப்போ நீங்கள் வீட்டிலையே வந்து இப்போது பேரண்ட்ஸில் வந்து கூட பிறந்த அதாவது எல்டர்ஸ் மூத்தோர்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ் மரபுப்படி நீங்கள் எந்திரிங்க, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீங்கள்ங்கிறது ஒருமையிலையும் வரும். இப்போ நீங்கள் ஆசிரியர்கள், நீங்கள் மாணவர்கள்ங்கும் போது பன்மை, மோர் தேன் ஒன் பர்சன். அண்ட் மற்றும் ஒருமையிலையும் வரும். ஒருமையிலையும் எப்படி நீங்கள்ங்கிறது வரும் அப்படின்னா, இப்போது அப்பா, நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறீங்க, அப்போ வந்து நீ வா, அதாவது ஒருமையில் அழைக்கிறது மரபு கிடையாது. அப்போது டீச்சர்ஸ் ஆசிரியர்களை சொல்லும் பொழுதும் நீங்கள் கூறினீர்கள், நீங்கள் நடத்தினீர்கள், நீங்கள் கண்டித்தீர்கள். அப்போது அது மரியாதை நிமித்தமாக ஒரு உயர்திணையை சொல்லும் பொழுதும் ஒருமை வரலாம். ப்ளஸ் பன்மைங்கிறது ஸ்டூடெண்ட்ஸு கலைஞர்கள் அந்த மாதிரி. ஸோ ரெண்டு இடமும் இதுக்கு வரும். நீங்கள் அதாவது முன்னிலை பன்மையில் இந்த மாதிரி ஒருமையும் வரலாம் பன்மையும் வரலாம். ஓகேங்களா. அடுத்து அவன் படித்தான். ஓகேங்களா. இப்போ இந்த ஆண் விகுதி இது வந்து இத்து கூட்டல் ஆண். ஓகே, ஸோ இது இங்கே பிரித்து எழுதுறேன், இத்து கூட்டல் ஆண் தான். அப்போது இது வந்து விகுதி வந்து ஆண் வருது இல்லையா. இது வந்து நம்ம உயர்திணை பால் படித்தோம் இல்லையா, பால் ஆண் பால் பெண் பால் படிக்கும் பொழுது இந்த விகுதியை நம்ம சேர்த்து படிச்சிருக்கோம்.
அதாவது ஒரு பெயர் சொல்லோட பின்பகுதி ஆண் வந்தா ஆண்பால். ஓகேங்களா? இப்போ அவன் படித்தான், அப்போ இங்கே என்ன வரும்? ஒருமை. ஓகேங்களா? அடுத்து அவள், அவனுக்கு அடுத்து அவள் படித்தாள், படித்தாள். அப்போ இந்த ஆள்ங்கிற விகுதியை நம்ம பிரித்து எப்படி எழுதுவோம்? இத்து கூட்டல் ஆள். ஓகேங்களா? அப்போ இங்கே விகுதி என்னவா இருக்கு? ஆள்னு இருக்கு. ஓகேவா? அப்போ அவள் இங்கே ஒருமை, பெண்பால் ஒருமை. ஓகேவா? அடுத்து அது அவை. அப்போ அது வந்தது. ஓகே, அது வந்தது. அப்போ இந்த விகுதியை நம்ம பிரித்து எழுதும் போது இத்து கூட்டல் அதுன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இத்து கூட்டல் அது. இப்போ விலங்குகள், இப்போ ஆடு வந்தது, நாய் வந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? அப்போது அது வந்து ஆண்பால். நாய்க்கெலாம் வந்து நம்ம ஜெண்டர் மென்ஷன் பண்ணி சொல்கிறது கிடையாது. அது வந்தது. அப்போ இத்து கூட்டல் அது. அப்போ அதோட விகுதி அது. ஓகே, அண்ட் எண் வந்து ஒருமை. ஓகே, அடுத்து அவை வந்தன. ஓகே, நான் இதை இங்கே கண்டினியூ பண்ணி எழுதுகிறேன். லாஸ்ட் ஒன்னே தான். தட் இஸ் ஓகே. அடுத்து வந்து அவை, அவை, அவை வந்தன, அவை வந்தன. அப்போ முடிஞ்சது இத்து கூட்டல் அன, தன. அப்போ அனங்கிறது அவை வந்தன அப்படின்னா இங்கே இது வந்து பன்மை, ப்ளூரல். அவை வந்தனன்னா என்னது? கொஞ்சம் நிறைய மாடுகளோ ஆடுகளோ வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் திணை பால் எண் இடம். அந்த டாப்பிக்கில் நம்ம வந்து எப்படி வாக்கியம் எழுதும் போது, அந்த சென்டென்ஸ் எழுதும் போது விகுதியை வச்சு, விகுதி பகுதி, அதாவது பயனிலையின் விகுதி பகுதியை வைத்து அதோடைய இடம், தட் இஸ் ஜெண்டர் அண்ட் எண், ஒருமை பன்மையா, அது எல்லாமே திணை பால் எண் இடம், அந்த நான்கையும் நம்ம வந்து உணர்த்த முடியும். அதுதான் பெயர் சொல். தட் இஸ் நவுன். நவுனும் அந்த நவுனை வச்சு வைக்கக்கூடிய வாக்கியத்தில் இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம சொல்லல வினைச்சொல்ங்கிறது அடுத்து நம்ம பார்க்கலாம்.